ஜனநாயகன் டிக்கெட் கிடைச்சிருச்சா? எனக்கு கிடைச்சிருச்சு. எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஷோ ஜனநாயகன் பார்த்தே ஆகணும்னு போராடுறோம் எல்லாரும். ஜந்தன் மந்திரில் ஒரு போராட்டம் நடக்குது. சோனம் வாங்சுக்குங்கிற ஒரு ஆளை குண்டு கட்டா நம்ம அரசாங்கம் அமைதியான முறையில் பெர்மிஷன் வாங்கி அஹிம்சையாக போராடிட்டு இருக்கிறவரால் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு மனைவியை, அவருடைய மருத்துவரை, வக்கீலை யாரையும் பார்க்க விடாமல் ரொம்ப ஜனநாயக முறைப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்த நாட்டில் மாணவர்கள் அடியும் என்ன ஜனநாயகத்தில் என்ன ஃபைட்ஸுன்னு அங்கே வாருங்க டெல்லியில் அடி உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி வாங்குறது யார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, நம்ம அடுத்த தலைமுறைக்காக நியாயம் கேட்டு. நீட்டில் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நடந்துச்சே, அதுக்கான விளக்கம் கொடுங்க, அதுக்கான பொறுப்பேற்றுக்குங்கிற கேள்வி கேட்ட நம்ம சகோதரன் அடி வாங்கி மண்டையிலேருந்து ரத்தம் ஊற்றுது, கண்ணீர் புகைப்பூண்டுகளை வீசுகிறாங்க. நாடாளுமன்றத்தை பூட்டிட்டாங்க. ஏங்க நீட்டில் இப்படி ஒரு மோசடி நடந்துச்சு, அதுக்கான விளக்கம் கொடுங்கன்னு கேட்டது. இப்போ மத்திய அமைச்சரை சிஜேபியுடைய அந்த ஸ்போக் பர்சன் போய் பார்த்துருக்குறாங்க. மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள் பார்த்துருக்கிறாரு. இது இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் ஏன் இதை செய்யணும்? நீங்கள் சோனம் வாங்சுக்கு குண்டு கட்டாக தூக்கிட்டு போடுறதுக்கு பதில் மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்கலாமே, என்னன்னு கேட்டிருக்கலாமே. நம்மளும் இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் முக்கியம்தான், அதே அளவுக்கு சமூக பொறுப்பு முக்கியம்தான். தளபதி விஜய் அவர்களே சிஎம் ஆயிருக்கிறாங்க. நம்மளும் இந்த பொழுதுபோக்கோடு சேர்த்து கொஞ்சம் சமூக பொறுப்போடு இருக்கணும். ஜந்தன் மந்திரில் நமக்காக அடி வாங்குறான்ல, அவனுக்காக குரலாவது கொடுக்கணும். உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.